மலர்ஸ் கிச்சன் பார்க்குறவங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நாட்டுக்கோழி கிரேவி எப்படி நல்லா ஸ்பைஸியாக சிம்பிளாக குக்கர்லேயே பண்ணலான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சுடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கட்டும். வெந்தயம் எதுக்காக சேர்க்குறோம்னா நாட்டுக்கோழி சூடு, அதனால தான் வெந்தயம் சேர்த்துருக்கேன். கிரேவி நல்லா வாசனையாக இருக்கணும்னா ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்ததாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கணும். பெரிய வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கியதும் இஞ்சி பூண்டு உள்ளது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போட்டும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி ஒரு 3 எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளியும் சரிசமமாக எடுத்துருக்கேன். தக்காளி சேர்த்துக்கலாம். கிரேவி உங்களுக்கு நல்லா திக்காக இருக்கணும்னா நீங்கள் வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கணும். நல்லா பேஸ்ட்டாக வதக்கிட்டா தான் கிரேவி நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு வெங்காயம் தக்காளிலாம் நல்லாவே வதங்கி நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. அடுத்ததாக 2 பெரிய பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி பேஸ்ட் ஆனதும் சுத்தம் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி 1 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். எல்லா நாட்டுக்கோழியும் நம்ம சேர்த்த பின்னாடி 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். அப்புறமா மிளகாய் மல்லித்தூள் கலந்து அரைச்ச பொடி இது 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் மிளகாய் தூள் மல்லித்தூள் தனித்தனியாக சேர்த்துக்கிறீங்கன்னா 1 கிலோ நாட்டுக்கோழிக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி சேர்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். அப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதோட கிரேவி நல்லா வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு 3 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். கறி வதங்கி 3 நிமிஷம் ஆனதும் இதில் அரைச்சி வச்சுருக்க 1/2 கப் தேங்காவை நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே மிக்சி ஜாரில் தண்ணி கலந்து எந்த கப்பில் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றினோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்ததும் இதை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுடலாம். நாட்டுக்கோழியுடைய ஸ்கின் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அதனால் இதை 3 விசில் விட்டு வேக வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டுடலாம். இப்போது மூடி வச்சு வெயிட் போட்டுடலாம். கறி நல்லா வெந்தோடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் போன பின்னாடி மூடியை திறந்து பார்க்கலாம். அருமையாக சூப்பராக கம நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. கறியெல்லாம் நல்லாவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நாட்டுக்கோழி கிரேவி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனே பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.